யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. நான் இப்ப சூரஜ்கிட்டே அவங்க பெத்தவங்க கிட்டே என்ன பதில் சொல்லுவேன்? அவ இப்ப எங்க இருக்கா? குழந்தை கூட கீழே இருக்காங்க. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அவ மட்டும் இல்ல வேற யார் வந்தாலும் ஏன் அனுமதி இல்லாம குழந்தைய காட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சீங்க, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன்னோட பெர்மிஷன் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எப்பவும் பிஸியான பொறுப்பான ஒரு வேலையா கொடுங்க. அப்பதான் அவ மனசுல இருந்து இந்த குழந்தை நினைப்பு போகும். எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது குணமாகாது. ஏன்னா அது வியாதி இல்ல, பிறப்பாலேயே வந்த ஒரு குறை. மாயமா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அம்மா மாதிரி. மேரேஜுக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லை. நான் உங்களை பார்க்க போனது அவ்வளோ பெரிய தப்பா? நீ உன் இஷ்டப்படி செய்வ, மாறவே மாட்டேன்னு தானே அர்த்தம்? நான் எதுக்காக மாறணும்? நீயும் உன் ஃபேமிலியும் என்ன மாதிரி மாறலாம்ல. ஷமிலி, எப்படியாவது நீங்க அவளுக்கு எடுத்து சொல்லி என்னையும் பலமே சேர்த்து வைங்க. மே ஐ கம் இன் சிஸ்டர்? எஸ் ப்ளீஸ். உட்காரு பாலசுதா. எனக்கு உங்ககிட்ட பர்சனலா சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நான் உன்னை வர சொன்னேன். அது நான் இந்த ஸ்கூலோட ஹெச்எம்ங்கிறதுனால உன்னோட பதில் வேண்டாம். உன்னோட விஷயத்த நெருக்கமானவங்க ஒருத்தர்கிட்ட சொல்றதா நினைச்சா போதும். என்ன விஷயம் சிஸ்டர்? உன்னோட ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்காரு. உன்னை இந்த வேலையில இருந்து தூக்கணுங்கிறதா அவரோட டிமாண்ட். டென்ஷன் ஆகாதுமா, உட்காரு. முதல்ல உட்காரு. உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கணும்னு அவர் எதுக்காக அப்படி டிமாண்ட் பண்றாரு? அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். இனி பதில் சொல்ல வேண்டியது நீதான். நான் வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்கல. உன் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலன்னா இந்த வேலையை விட்டுற வேண்டியது தானே? அதானே நல்லது. நான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டு சிஸ்டர். அதுக்கு என்ன காரணம் தான் கேக்குறேன். அந்த ஆளு ஒரு சைக்கோ. கல்யாணம் முடிஞ்சு 2-3 நாளைக்குள்ள நான் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி சொல்ற? தினமும் அவரு குடிப்பாரு. குடிச்சு முடிச்சுட்டா அவருக்குள்ள இருக்கிற பிசாசு காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை பேசுவார். வாழ்க்கையில நான் பார்த்ததும் பார்க்காததும் ஆம்பளைங்களை சேர்த்து வச்சு எனக்கு அவங்களோட தொடர்பு இருக்குன்னு பேசுவார். அதெல்லாம் கூட போகட்டும்னு விட்டுடலாம். ஆனா என்னை அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாரு. அதான் கல்யாணம் ஆன ஒரே மாசத்துல என்னை அடிச்சு மிதிச்சு அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காரு. கைய புடிச்சு டான்ஸ் ஆடுற இந்த ராஸ்கல் யாருடி? உண்மைய சொல்றே. இவன் தானடி உன்னோட காதல? சொல்றே. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க இருக்கிற யாரையும் தப்பா பேசாதீங்க. 5 நிமிஷம் 5 நிமிஷத்துல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி இருக்கணும். சொன்னது புரியுதா? வண்டியில ஏற போறியா இல்ல இங்கே நிக்க போறியா? நல்ல மழை பெய்யுதுல்ல. நீ இனிமே ஸ்கூலுக்கு போய் டீச்சரா வேலை செய்வான்னு யார் சொன்னாங்க? நீ இனிமே இங்கிருந்து எங்கேயும் போக கூடாது.
உன்னோட ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இனிமே இந்த வீடு தான். இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன்னா நான் ஸ்கூல்ல மறுபடியும் டீச்சரா வேலை பார்க்கறதுக்காக தான். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நான் எப்படி ஒரு மாசம் வாழ்ந்துட்டு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாமே இந்த குடிப்பழக்கத்தினால வந்த பிரச்சனைன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு வேணுகோபாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்க வீட்டுக்கு வந்தப்ப நீ அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். இப்பவும் நான் காம்ப்ரமைஸ்க்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு மன ரீதியான வியாதி இல்லைன்னு ஏதாவது ஒரு சைக்காட்டிஸ்ட் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். சைக்காட்டிஸ்ட பார்க்க அவர் தயாரா தான் இருந்தாரு. அதெல்லாம் வெறும் பேச்சு தான் சிஸ்டர். அதெல்லாம் செய்ய மாட்டாரு. நான் இந்த வேலையை விட்டுட்டா அவர் என்னை கூட்டிட்டு போலாம்ல. இப்போ அது ஒண்ணு மட்டும்தான் அவருக்கு தேவை. சைக்காட்டிஸ்ட பாக்குறப்பெல்லாம் அவர் கூட யாராவது இருக்கணும்னு, அதுவும் நீ இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் வெறும் கதை தான் சிஸ்டர். அவர் எந்த சைக்காட்டிஸ்ட் கிட்டயும் போக மாட்டாரு. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்க மாட்டாரு. அவர் பேசுறது எல்லாமே பச்சை போய். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் அப்படி எதுவும் சொல்லல, நான் அப்படி எதுவும் செய்யல, பச்சையா போய் சொல்லி சமாளிச்சிருவாரா. சுயமா மாறணும்னு ஆத்மாத்மா நினைக்கிற ஒரு ஆளால இப்படி போய் சொல்ல முடியுமா? சாத்தானுடைய குணம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல சிஸ்டர். அதை நான் நேர்லயே பார்த்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நீ அவர் கூட போய் அவர்கிட்ட ரொம்ப அன்பா பேசி சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போமா. நீயே அவர் கூட போலனா அவர் யாருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? ஒரு வியாதியை ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்துறது மத்தவங்களுக்காக இல்ல சிஸ்டர், தனக்காக தானே செஞ்சுப்பாங்க. அதை அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அந்த ஆளு செஞ்சதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. செஞ்ச தப்பு திருத்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருந்த நாம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் பாலசுதா. நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. கண்ணத்துல ஓங்கி அரைஞ்ச பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்காக புருஷன் வந்திருக்கான்னா அந்த ஆளுக்கு பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் இருக்கும்னு நினைச்சு பாரு. அது பாசம்லாம் இல்ல சிஸ்டர். அவர் என்ன அடிக்கிறதுக்கும் தரையில போட்டு மிதிக்கிறதுக்கும் ஒரு உடம்பு வேணும்ல. என்னை கெட்ட வார்த்தையில அடிக்கும் போதும் திட்டும் போதும் அவருடைய முகத்தை நீங்க பார்க்கணும். ரொம்ப சந்தோஷத்தோட அதை ரசிச்சு அனுபவிப்பாரு. அவர் ஒரு சாடிஸ்ட் சிஸ்டர். நீ மட்டும் நினைச்சனா இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. நான் என் உயிரை பணையம் வச்சு மறுபடியும் ட்ரை பண்ணணுமா சிஸ்டர்? நான் திரும்பி போற அந்த நிமிஷம் அவர் என்ன ஒரே ஒரு அடி இல்ல ஒரே ஒரு மிதி, அந்த நிமிஷமே என்னுடைய உயிர் போயிடும். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு. அப்படியெல்லாம் நீயா நினைச்சிட்டு இருக்க? அப்படி ஒரு ஆளை கொல்ல முடியுமா? இந்த சட்டம், போலீஸ், கோர்ட்டு இதெல்லாம் இருக்குன்னு அவருக்கு தெரியாதா என்ன? சட்டமும் போலீஸும் இல்லாததுனால தானே இங்க பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. வரதட்சணைங்கிற பேர்ல சந்தேகத்தை காரணமா வச்சு, இல்லனா ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணமா காட்டி எத்தனையோ பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நானே என் உயிரை போய் அங்க மாச்சிக்கணுமா, பலி கொடுக்கணுமா? நான் எல்லாமே போனதுக்கு அப்புறம் அவர் போலீஸ் பிடிச்சாலும் சரி, தண்டிச்சாலும் சரி, இல்ல தூக்குல போட்டாலும் சரி, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப நீ முடிவா என்னதாம்மா சொல்ற?
நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போலான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைனாலும் தாலி கட்டின புருஷன் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? என் கழுத்துல ஒரு தாலி கட்டினதுக்காக அவர் என்னை அடிச்சு மிதிச்சு 1 மாசம் என்ன கொடூரமா டார்ச்சர் பண்ண அந்த மனுஷன் கிட்ட எனக்கு என்ன உறவு இருக்க முடியும் சொல்லுங்க? ஆடை இழுத்துட்டு போக அது கழுத்துல ஒரு கயிறு வாங்கி கட்டினதுக்கு ஏதாவது ஒரு ஆடு கசாப்பு கடைக்காரன் கிட்ட நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா? என் கழுத்துல தாலி கட்டின அந்த மனுஷனும் ஒரு கசாப்பு கடைக்காரன் தான். நான் கிளாஸுக்கு போட்டுமா சிஸ்டர்? உன் புருஷன் அங்க வெயிட் பண்றாரு, ஒரு தடவை அவர் பார்த்துட்டு போம்மா. இல்லைன்னா நீங்க இரு, நான் கூப்பிடுறேன். நான் அவரை பார்க்க விரும்பல. அவர் என்ன சொல்ல வராருங்கிறத கேளு. அவர் சொல்ல வந்த விஷயத்தை தான் ஏற்கனவே சொல்லிட்டாரே. என்ன இந்த வேலையை விட்டு எப்படியாவது தூக்கணும், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் என் கூட சண்டை போட வந்திருக்காரு. என்னை நிம்மதியாவே வாழ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படின்னா அதை நீயே போய் சொல்லு, இனிமே இங்க வர வேணாம்னு சொல்லு. எனக்கு அவரை பார்க்கவே பயமா இருக்கு. அப்படி பயந்தா எப்படிம்மா? அவர் உன்னோட புருஷன் தானே. எனக்கு ஒரு நல்ல பாம்பை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இது உன்னுடைய புருஷங்கிறதுனால அன்போட அதை கழுத்துல தூக்கி சுத்தி நடந்துக்கோன்னு சொன்னா எந்த ஒரு பொண்ணாலையும் அப்படி செய்ய முடியுமா? அதை விட பல மடங்கு விஷமான பாம்பு தான் இது. எனக்கு அவரை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க. நான் திரும்ப கிளாஸுக்கு போகட்டுமா? சாரி மிஸ்டர் வேணுகோபால், பாலசுதாவுக்கு உங்களை பார்க்க விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டா. சிஸ்டர், நான் அவளோட ஹஸ்பண்ட். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் 2 மாசம் ஆக போகுது. என்னோட எல்லா விஷயத்தையும் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்க, அவ சொல்ல வேண்டியது அவளும் சொல்லிட்டா. சாரி, உங்க பிரச்சனையில என்னால தலையிட முடியாது. நீங்க கிளம்புங்க. எனக்கு எனக்கு பாலா ஒரு தடவை பார்க்கணும். ஸ்கூல் டைம்ல உங்களை பார்க்க அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஓகே, நான் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்றேன். இங்க இல்ல, காம்பவுண்டுக்கு வெளியில. அப்போ நான் இவ்வளவு தூரம் சொன்ன விஷயத்தை எதையுமே நீங்க நம்பவே இல்லையா சிஸ்டர்? நான் நம்புறது முக்கியம் இல்ல, உங்க மனைவி தான் அது எல்லாத்தையும் நம்பணும். மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியற ஒரு கன்னியாஸ்திரிங்கிற நிலைமையில எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்க உங்களால முடியுமா சிஸ்டர்? எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்க்கறதுக்கு ஒரு மத்தியஸ்தரா இருக்கிறதுக்கு உங்களால முடியாதா சிஸ்டர்? என்னோட வேலை அது இல்ல. அது மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்கூல். நீங்க ஒரு வேலை செய்யுங்க, கவுன்சிலிங் நடத்துற ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க போய் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. அப்புறம் அவங்க சொல்ற மாதிரி செய்யுங்க. சிஸ்டர், என் சைட்ல நான் தப்பு பண்ணிட்டேன், அதை நான் ஒத்துக்கிட்டேன். அது எல்லாத்துக்கும் என்ன பரிகாரம் செய்யறதா இருந்தாலும் தயாரா இருக்கேன். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பாலாவோட இடத்துல என்னால இன்னொரு பொண்ணு நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், கல்யாணம் முடிஞ்சு நான் பூனேக்கு போனதும் இது 2வது முறையா நான் அங்கிருந்து திரும்பி இங்க வந்திருக்கேன். அவளை பார்க்கறதுக்காக தான், 4 வார்த்தை பேசுறதுக்காக தான். என் வீட்டு ஆளுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்ட சொன்னாங்க அவளை விட்டுருன்னு சொல்லி. அவளை என்னால மறக்க முடியல. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கேன். அவன் மேல எனக்கு அன்பு இல்லைன்னா ஒரு நாய் மாதிரி திரும்ப திரும்ப நான் இங்க வருவேன். நீங்க உட்காருங்க பிரதர். வேண்டாம் சிஸ்டர், பாலாக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லைனா அப்புறம் நான் எதுக்காக இங்க காத்துட்டு இருக்கணும்? பாலா உங்களை பார்க்கவே ரொம்ப பயப்படுறா, அதனாலதான் அவ வரமாட்டேங்கிறா. எஸ், ஐ நோ.
குடிச்சிட்டு அவளை நான் ரொம்ப தான் கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனா இப்ப அந்த ஹேபிட்டையே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்த்தேன். எனக்கு மெடிசன் எடுக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் டாக்டர் சொன்னார். மற்றதெல்லாம் எங்களுக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால ஏற்பட்ட பிரச்சனைகள் தான். அதை நம்ம ஈஸியாக திருத்திடலாம். அதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு பாலாவை இந்த வேலையை விட்டு தூக்கணும்னு என்கிட்ட சொன்னீங்க? இந்த வேலை இருக்கிறதால தான் அப்ப எந்த காம்ப்ரமைஸ்க்கும் வரமாட்டேங்கிறான். புருஷன் இல்லைன்னாலும் சுயமா வாழ முடியுங்கிற அகங்காரம் தான் அது அவன் மனசுல உருவாக்குறதுக்கு காரணம் இந்த வேலை தான். இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்ல, இந்த வேலையை மட்டும் நான் விட மாட்டேன்னு அவ சொல்லுவாளா? இதெல்லாம் ஒரு வகையான வரட்டு பிடிவா இருந்தாலும் சிஸ்டர் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஒரு புருஷன் தன் பொண்டாட்டி கிட்ட இதுக்கு மேல எப்படி கீழே இறங்கி வர முடியும்? சிஸ்டர் நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்ப கிளம்புங்க. பாலா மனசுல உங்க மேல இருக்கிற கோபம் ஒரே நாள்ல எல்லாம் குறையாது. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த பிரச்சனைக்கு நாம ஒரு முடிவு கட்ட முடியும். சிஸ்டர் அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. அவ பயப்படுற மாதிரியெல்லாம் இனிமே எதுவுமே நடக்காது. எனக்கு அவளை அந்த அளவுக்கு பிடிச்சு போச்சு. எனக்கு அவன் மேல எந்த கோபமும் இல்லைன்னு அவகிட்ட சொல்லிடுங்க. இனிமேல என்னை ஒதுக்கி தள்ள வேண்டான்னு தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லுங்க சிஸ்டர். அவ மட்டும் இல்லைன்னா எனக்கு இனி வேற ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறத அவகிட்ட தெளிவா சொல்லிடுங்க. அப்ப நான் வரேன் சிஸ்டர். மனோஜ், நீ வந்து டிஃபன் சாப்பிடு. நான் என்ன குளிக்கலம்மா? உன்னோட பழக்கம் இன்னுமா மாறல? சாப்பாடு வைக்கும்போது குளிக்க போற. சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிக்கலாம். இதெல்லாம் ஆறி போயிடும் மனோஜ். ஆஹா, இப்பதான் ஷேவிங் பண்றீங்களா? இன்னும் குளிச்சு முடிக்கலையா? சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. அம்மா சொல்றாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளின்னு, பொண்டாட்டி சொல்றாங்க குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுன்னு. நான் இப்ப யார் சொல்றதை கேட்கணும்? அத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்கல்ல, அப்போ நீங்க சாப்பிட்டே குளிக்கலாம். இல்லனா எல்லாம் ஆறி போயிடும். இல்ல வேணாம். எப்படி பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சூடா சாப்பிடணுமா இல்ல ஆறி போனதுக்கு அப்புறம் சாப்பிடணுமான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. என்ன, அங்க வேற ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தாங்க. பாலா அவ துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏதோ ஹாஸ்டல்ல போய் தங்கிட்டாலாம். என்னம்மா இது, மாத்தி மாத்தி உன் வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கே. அவ அப்படி போனது நல்லதுதான். சொந்த வீட்டுல அவளை நேசிக்கவும் பாத்துக்கவும் அவளுக்கு தான் யாரும் இல்லையே. அப்புறம் எதுக்காக அங்க இருக்கணும்? அவ செஞ்சது சரின்னு நீங்களும் சொல்றீங்களா? சரியா தப்பான்னு நாம யோசிக்க தேவையில்லை. ஆஸ்திரேலியாவது அவ கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். பாலாக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் தானே ஆச்சு. அதுக்குள்ள புருஷன் விட்டு பாதிலே வந்துட்டா. அவன் செஞ்ச கொடுமை தாங்க முடியல, அதான் பாதிலே வந்துட்டா. அவ பிறந்த வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னா பாக்குறவங்க எல்லாம் அவளை திமிர் பிடிச்சவன் தானே சொல்லுவாங்க. மன ரீதியா பாதிக்கப்பட்டு புருஷன் கூட நீ வாழவே முடியாதுன்னு திரும்ப வீட்டுக்கு வந்த பொண்ண ஒரு எதிரிகிட்ட பேசுற மாதிரி பேசினாங்கன்னா யாராலதான் தாங்க முடியும்? அவளை எல்லாரும் மட்டம் தட்டி பேசும்போது அவளால எப்படி தாங்க முடியும்? அதுக்கு ஆஸ்திரேலியா பெட்டர். பாத்தீங்களா இவர் பேசுறத? மத்தவங்க யோசிக்கிற மாதிரி எல்லாம் இவர் யோசிக்க மாட்டாரு. பாலா வீட்டை விட்டு போனது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அத்தை சொன்ன மாதிரி அவ ரொம்ப திமிரு பிடிச்சவ, தெனாவட்டு பிடிச்சவன் தான் ஊர்க்காரவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லட்டும். திமுறம் தெனாவட்டும் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பேச பயப்படதான் செய்வாங்க. அது அவளுக்கு பாதுகாப்பு தான்.
வீட்டையும் ஊரையும் பகைச்சுக்கிட்டு அவ இஷ்டத்துக்கு வாழ்ந்தா அப்புறம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வாழ்ந்து பார்த்தா தானே அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். பாலா இப்படி பண்றதுனால அவ வாழ்க்கை தான் நாசமா ஆகும். இந்த பாருமா, இந்த விஷயத்துல நாம ஏதாவது நினைச்சா செய்ய முடியுமா? முடியாதுல்ல. இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்ல வேண்டியதே பாலாதான். இல்லைன்னா அப்பா, அம்மா, நண்பர்கள், அதுவும் இல்லைன்னா புருஷனும் அவங்க வீட்டுக்காரங்களும் தான் செய்யணும். அவங்களால தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். அவங்க எடுக்கிற மாதிரியான முடிவை நம்ம யாராலையும் எடுக்க முடியாது. நம்ம கிட்ட ஏதாவது உதவி கேட்டு அம்மா கால் பண்ணாங்களா என்ன? அதெல்லாம் எதுவும் கேட்கல. அவ ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்கிற விஷயத்த மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. அவ்வளவுதானே. நீ அதை அடியோட மறந்துரு. உன் அப்பா அம்மாக்கும் தம்பிக்கெல்லாம் இல்லாத கவலை இப்ப உனக்கு எதுக்குன்னு தான் நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் அவ என்னோட தங்கச்சி ஆச்சே. தனியா எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது என்னையும் பாதிக்கும்ல. இவரை சொல்லவே வேண்டாம். இவரை சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேரு. என் தங்கச்சியால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது இவரையும் பாதிக்கும்ல. என்ன பத்தி நினைச்சு நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இந்த காரணம் சொல்லி பாலா வீட்டுல திரும்ப தங்க வைக்க தேவையே இல்லை. ஜெயா சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்குப்பா. அம்மா, என்னோட சொந்தக்காரங்களோ வீட்டுக்காரங்களோ நண்பர்களோ செய்யற எந்த விஷயமும் என்ன பாதிக்காது. ஆனா நீ ஏதாவது செஞ்சா என்ன பாதிக்கும். தங்கச்சி ஏதோ தப்பு பண்ணிட்டான்றதுக்காக ஜெயா அப்படி பண்ணுவாளா? இப்ப அதை சொல்லி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம பாத்துங்க. இந்த சாப்பிடுப்பா. அம்மா போதுமா, கொஞ்சம் சாப்பிடுறா. போதும்மா, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. இவர் இவ்வளவு சாப்பிட்டதே அதிகம் அத்தை. இவன் எவ்வளவு சாப்பிடுவான்னு எனக்கு தெரியாதா என்ன? முன்ன மாதிரிலாம் நான் ஓவரா சாப்பிடறதே இல்ல. நான் எடுக்கிறேம்மா. பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு பிடிவாதமா இருப்பான் தெரியுமா? இப்பவும் அவர் அப்படியே தான் இருக்காரு. அதெல்லாம் நீ தான் மாத்தினங்கிறது எனக்கு தெரியாதா என்ன? அதே மாதிரி உன் தங்கச்சி விஷயத்துலயும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்ல. சொன்னா கேட்டாதானே. அவன் நிறைய கஷ்டப்பட்டுட்டு அதை ஒத்துக்கிறேன். அதுக்காக உறவை வெட்டி எரிஞ்சு கிளம்பி போறேன்னு சொல்றது அது அவளுக்கு தானே நஷ்டம். புருஷன் வீட்ல இருந்து காம்ப்ரமைஸ் பண்ண வந்தாங்கல்ல, அப்பவாவது அவ முடிவை மாத்திருக்கலாம். அதேதான் அத்தை நானும் சொல்றேன். அவங்க கூட அவ திரும்ப போயிருக்கலாம்ல. நீங்க எல்லாம் சொல்றது அவளை திருப்பி அனுப்பி வைக்கிறதுக்கான காரணம். ஆனா பாலா போக மாட்டேன்னு சொல்றானா அதுக்கு பின்னாடி 100 காரணம் இருக்கலாம். என்ன பேசுறீங்க? அவ தனியா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாளா? சொந்த தங்கச்சி அனுபவிச்ச கஷ்டங்களையும் கொடுமைகளையும் கண் கலங்க நீ வந்து என்கிட்ட சொன்னல. அப்பெல்லாம் உனக்கு அவன் மேல எவ்வளவு அனுதாபம். வேணுகோபாலை மட்டும் நேர்ல பார்த்தா அவனை அடிச்சு கொள்ற அளவுக்கு உனக்கு கோவம் இருந்துச்சுல. அது இப்ப எங்க போச்சு? அது அப்ப இருந்த கோவத்துல சொல்லிட்டேன். அதுக்காக அவ எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? எவ்வளவுதான் மோசமான ஆம்பளைங்களா இருந்தாலும் புருஷன் கூட இருக்கிறது அவளுக்கு மிகப்பெரிய பலமே. அப்படி இல்லாம தனியா இருக்கும்போது அவளுக்கு அவ கஷ்டமே தெரியும். புருஷனை வேண்டான்னு சொல்லிட்டு வர பொண்ணுங்களை மத்த ஆம்பளைங்க தப்பாதான் நினைப்பாங்க. இதையெல்லாம் நான் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா அத்தை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கல்ல. பாலாவை எப்படியாவது அவ புருஷன் கூட சேர்த்து வைக்கணும். பாலா அந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியும்ல. அவ இடத்துல நீ இருந்திருந்தா நீ திரும்ப போவியா? இங்க நாள் முழுக்க உங்களுக்கு டைம் இருக்கு. அத்தையும் மருமகளும் சேர்ந்து நல்லா யோசிங்க. நான் சாயங்காலம் திரும்ப வரும்போது நல்ல ஒரு பதிலா சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது 3வது மனுஷனுக்கு சாதாரண விஷயம் மாதிரி தான் தெரியும். அதோட வலி என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவ தனியால கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கான முடிவை பாலாவே சொல்லுவா. அது வரைக்கும் பாலாவை தயவு செஞ்சு யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. டேய் வேணு, அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா போதும்னா அதுக்கான ஏற்பாட்டை நம்ம பண்ணலாம்ப்பா. ஏய், எதுக்கும் துணிஞ்ச பசங்க நம்ம சுமேஷோட இருக்காங்க. நீ ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அவனுக்கு அப்படியே அலைக்க தூக்கிட்டு வந்துருவானுங்க. அப்படி அவளை கடத்திட்டு வந்து என்ன பிரயோஜனம்? நான் இல்லாம அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லைங்கிறது அவளுக்கு புரியணும். அப்படி அவளுக்கு தோன்ற வரைக்கும் நான் அவ பின்னாடி போய் அவளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். விடமாட்டேன் அவளை. டேய், நீ அவ பின்னாடியே இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருந்தா உன் வேலை போயிடும். அப்புறம் நீ வெட்டியா தான் இருக்கணும். வேலை போனா போகுது மண்ணாங்கட்டி. அப்படியா? என்ன அவாய்ட் பண்ணிட்டு கண்டவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கலாம்னு அவன் நினைக்கவே கூடாது. அவ அப்படிப்பட்டவனா? நீ எதுக்கிட்ட அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க? நீ கட்டின தாலியே எடுத்துட்டு வந்துரு. நாம வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்க்கலாம். வேற எவளும் வேண்டாம், பாலா போதும். அம்மா கேட்டுக்க, நான் அவளை இங்க கூட்டிட்டு வருவேன். உன்னுடைய அடியும் மிதியும் வாங்குறதுக்கு பாலா தான் பொருத்தமானவ. வேற பொண்ணு வந்தா உங்க கைவரிசையை காட்ட முடியாதுல்ல. உன்னை எவன்டி இப்ப இங்க வர சொன்னா? வர சொல்லல, கிச்சனுக்கு போற வழியில அப்படியே வந்தேன். இவ்வளவு நேரம் என்ன தூங்கிட்டா இருந்த?
இங்க வேலை செஞ்சா மட்டும் பத்தாதுல்ல, அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கணும்ல. குடிக்கிறதுக்கு டீயா இல்ல ஜூஸ் வேணுமா? இல்ல ரொம்ப சீரியஸா எல்லாரும் டிஸ்கஸ் பண்றீங்கல்ல, குடிக்கிறதுக்கு ஏதாவது தேவையான்னு கேட்டேன். உனக்கு கிச்சன்ல வேற வேலையே இல்லையாடி? எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நீ போய் தோட்டத்துல செடிங்களுக்கு தனியா ஊத்து. இது நல்ல கதையா இருக்கே. ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி வேலை சொல்றதுக்கு நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? என்னடி என்ன எடுத்துரிஞ்சா பேசுற? உனக்கு அவ்வளவு ஆயிருச்சா? ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா அவன் முகரையை பேத்திருப்ப பேத்து. டேய், ஒரு பொண்ணுக்காக இப்படி அலைஞ்சு திரிஞ்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. அவசரப்பட்டு கிணத்துக்குள்ள குதிச்சா மேலே ஏறி வர முடியாது. அதனால நீ நாளைக்கே பூனைக்கு திரும்பி போயிடு. வேணு, ஒரு விஷயத்துல நம்ம இறங்கிட்டோம்னா அதுல ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம விடவே கூடாது. இப்போ ஒருத்த நின்ன இடத்துலயே 2 ஃபுல் அடிப்பியான்னு சவால் விட்டா நாம அந்த டாஸ்க்ல ஜெயிச்சே ஆகணும்ல. டேய், இப்போ நீ போற ரூட்டு கரெக்டான ரூட்டு. பாலா படம் எடுத்து ஆடுறான்னா அவளுக்கு வேலை இருக்கிற திமிரு தான். தினம் நீ அவளோட ஸ்கூலுக்கு போய் அவளை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும். அவளை வேலையை விட்டு தூக்குறதுக்குள்ள உன் வேலை போயிடும். வேணும், இவன் இப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பான். கான்ட்ராக்டருங்கிற பேர் தான் இவனுக்கு. கையில 5 பைசா கூட கிடையாது. டேய், வெளியில சொல்லிக்கிற அளவுக்கு சம்பளமும் வேலையும் உனக்கு தான் இருக்கு. அதனால உன் வேலையை காப்பாத்திக்க உன் பொண்டாட்டி பின்னாடி சுத்துறதை நிறுத்து. அம்மா, நீ எதுவும் பேசாத. அவ விஷயத்துல எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அப்படி சொல்றா சிங்கக்குட்டி. அப்போ உன் வேலை லீவ் போட வேண்டியதான். என்ன சேலரி கிடைக்காது அவ்வளவுதானே. அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. பாலாவை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்தாகணும். அது மட்டும் தான் இப்ப என் லட்சியம். அவ வீட்ல இருந்து ஏதோ ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த ஹாஸ்டல்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா டவுன்ல இருக்கும். கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அது விமன்ஸ் ஹாஸ்டல்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஹாஸ்டலுக்கு போய் பிரச்சனை பண்ணேன்னா ஜாமீன்ல உன்னை வெளியே கொண்டு வர நான் வர மாட்டேன். என்னம்மா நீ பேசுற? இவன் பொண்டாட்டி பார்க்க போனா யார் கேஸ் போடுவாங்க? என்னடா சொல்ற தம்பி? டேய், நீ தொடர்ந்து அங்கேயும் போய் பார்த்துக்கிட்டே இரு. அவளை மட்டும் இல்லடா, அங்க இருக்கிற எந்த பொண்ணையும் நீ நிம்மதியா இருக்க விடவே கூடாது. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம்டா. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ லேடிஸ் ஹாஸ்டல் முன்னாடி அப்படி இப்படி நடந்துகிட்டு இருந்தாலே போதும். ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணை நான் பார்க்க வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லிப்பாரு. உன்னோட தொந்தரவு தாங்க முடியாம வார்டன் அந்த பொண்ணை அங்கிருந்து துரத்தி விட்டுருவாப்ல. அங்க துரத்தி விட்டா வேற இடமா இல்ல? அங்கேயும் போகணும். இல்லனா அங்க இருக்கிற எல்லா ஹாஸ்டலுக்கும் முதல்லயே போய் அவளோட அட்ரஸை கொடுத்து அவ இங்க வந்தான்னா அவளை சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துடணும். அவளை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி தரணுமா என்ன? அந்த விஷயத்துல நீதானப்பா பெரிய மாஸ்டரு. இனி அதை எப்படி டீல் பண்றேன்னு பாரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ராஜி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா. அவளோட விசா ஓகே ஆயிடுச்சான். 7ஆம் தேதி அவ சவுதிக்கு போயிடுவா. போறதுக்கு முன்னாடி உன்னை பாக்கறதுக்கு ஒரு தடவை வரேன்னு சொல்லியிருக்கா. பாலா, நீ எந்த உலகத்துல இருக்க? நான் சொன்னது எதுவுமே கேட்கலையா? நானா வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு புரிஞ்சுது. ஆமா, நீ என்ன சொன்ன? நான் நம்ம ராஜியோட விஷயம் தான் சொன்னேன். அவ அடுத்த வாரம் சவுதிக்கு போறா. போறதுக்கு முன்னாடி இங்க உன்னை பார்க்க வரேன்னு சொன்னா. ராஜி இங்க இருக்கும்போது ரொம்ப வீராங்கனையான பேச்செல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ராஜிக்கு பதிலா இப்ப வந்திருக்கல்ல அஜிதா, இவ அவளை விட பெரிய ஆளு. பக்கா ரெவல்யூஷனரி. இன்னைக்கு ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? நீ ஏன் அப்படி கேக்குற? வந்ததுல இருந்து உம்முன்னு உட்காந்துருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் அப்படி தோணுதா? ஒன்னும் இல்லாமலாம் இல்ல. 2-3 வாரமா நான் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். நேத்து வரைக்கும் கலகலன்னு பேசிட்டு இருந்தியே, இன்னைக்கே உம்முன்னு இருக்க. என்னாச்சு டீச்சர்? அவரு என்ன இன்னைக்கு பார்க்க வந்தாரு. யாரு? நான் யாருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கனோ அவருதான். வேணுகோபாலா? என்ன டோரெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்க? ஏதாவது முக்கியமான டிஸ்கஷனா? ஏய், அது மாதிரி சீரியஸான விஷயத்தெல்லாம் டீல் பண்ற ஆளு நீ தானே.
ஐயோ, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வார்டன் இவளை கீழே வர சொன்னாங்க. வந்தது யாருன்னு நீ பாத்தியா? இல்ல, ஒருத்தர் அங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தேன். நான் அந்த அளவுக்கு அவர் கவனிக்கல. ஒருவேளை அது வேணுகோபாலா இருக்குமோ? என்னடி, ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லு, நான் டீல் பண்றேன். வந்திருக்கிறது நாங்க நினைச்ச ஆள் தான்னா பிரச்சனை தான். வந்திருக்கிறது யாருன்னு போய் பார்த்தா தானே தெரியும். நீ போ. ஏதாவது பிரச்சனைனா என்னை வந்து கூப்பிடு, நான் வரேன். என்னோட வேலை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே எனக்கு ஆளுங்க இருக்காங்க. என்ன தேடி வரத்துக்கு இங்க யாரும் இல்லை. உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு வார்டன் சிஸ்டர் சொன்னாங்க. சிஸ்டர் தெரியாம சொல்லியிருப்பாங்க. பாலா எங்க? பாலாவை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு அஜிதா வந்து சொன்னால. சொன்ன சிஸ்டர். அப்புறம் ஏன் வராம இருக்க? என்ன பார்க்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சுதான். உன்னோட ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு. டைம் ஆகுது, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் வா. நான் பார்க்கற விரும்புற ஆளா இருந்தா நீங்க கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே நான் அங்க இருந்திருப்பேன். உன்னை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்றாரு. அதனாலதான் கால்வலின்னு கூட பார்க்காம படியேறி இங்க வந்திருக்கேன். ராத்திரி நேரம் ஆக போகுது. இது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் பாலா. புருஷனா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் ராத்திரி நேரத்துல இப்படி ஆம்பளைங்க வந்து போறது சரியா இருக்காது. நீ வாமா. நான் இப்ப இறங்கி வந்தேன்னா என்னோட நிம்மதியே போயிடும். சிஸ்டர், அவரை எப்படியாவது இங்க இருந்து துரத்தி விட்டுறீங்க. இப்படி சொன்னா எப்படிமா? நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ நேர்ல வந்து சொல்லு. இனிமே இந்த பக்கம் வராதீங்கன்னு முடிவா சொல்லிடு. அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல. என்ன பாலா, நான் வரணுமா? இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. பாலா மட்டும் போய் சொன்னா போதும். எப்படியாவது இதை மொத்தமா அவாய்ட் பண்ணிடு. மத்தவங்களும் இங்க நிம்மதியா இருக்கணும்ல. வா. நீ போ. இனிமே என்ன பார்க்க வராதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. என்னதான் பிரச்சனை அனு? சொல்றேன் வா. உன்னை பார்க்கறதுக்கு இன்னும் நான் எங்கெல்லாம் வரணும்? யாரோட காலெல்லாம் பிடிக்கணும்? என்னை பார்க்கறதுக்கு உனக்கு அவ்வளோ விருப்பம் இருக்கா? எனக்கு பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. உன்னோட கழுத்துல தாலி கட்டினவனா? உன்னை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் உரிமை உள்ளவனா? நீ எந்த இடத்துக்கு போனாலும் அங்கெல்லாம் நான் வருவேன். உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா இனிமே என்னை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கும் ஹாஸ்டலுக்கும் வராதீங்க. அந்த உதவியாவது எனக்கு பண்ணுங்க. என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு எனக்கு தோணும் போது நான் வேற என்னதான் பண்றது? புனேயிலிருந்து உன்னை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ என்னை பார்க்க மாட்டேன்னு ஒதுங்கினா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. என்னை எதுக்கு இப்படி போட்டு பாடா படுத்துறீங்க? அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன இப்படி துரோகம் பண்ண? நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன். இப்படி வேலை செஞ்சு எத்தனை நாளைக்கு தான் வாழ முடியும்? ஒரு ஸ்கூலும் லேடிஸ் ஹாஸ்டலும் இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நீ யாருக்கும் பயப்படாம வாழ்ந்துட முடியுமா? இல்லல்ல. நீ என் கூட வந்துரு. எனக்கு கொன்னாதான் உங்களுக்கு திருப்தி ஆகும்னா அதை இங்க வச்சு செஞ்சுட்டு போங்க. இனிமே அந்த வீட்டுக்கு வந்து அணுவா சாகிறதுக்கு நான் தயாரா இல்ல. கொல்றதுக்கு இல்ல, உன் விருப்பப்படி சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிடுறேன். அதுக்காக உன்னோட எல்லா டிமாண்டையும் நான் ஏத்துக்கிறேன். நீ என்கிட்ட சைக்காட்டிஸ்ட பார்க்க சொன்னல, நான் பார்த்துட்டேன். எனக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லையா? எனக்கு செஞ்ச எல்லா கொடுமையும் டாக்டர் கிட்ட ஓப்பனா சொன்னீங்களா? பொண்டாட்டி அப்பா கிட்ட பேசினா கூட கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டினதை சொன்னீங்களா? குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களோட என்ன சேர்த்து பேசின விஷயம், குடிச்சு போதை ஏறி போய் பொண்டாட்டி அடிச்சதை சொன்னீங்களா?
உலகத்துல இருக்கிற அத்தனை பொம்பளைங்களும் மோசமானவங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த சொன்னீங்களா? எனக்கு ஞாபகம் இருந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். சரி, அப்புறம் டாக்டர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரா? கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பொண்டாட்டி கிட்ட நல்லா அன்பா நடந்துக்கங்கன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். அப்போ அந்த டாக்டரை கொண்டு போய் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட தான் காட்டணும். அந்த ஆளுக்கும் உங்க வியாதி தான் இருக்கும் போல இருக்கா. இல்லைன்னா இவ்வளவு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டார்ல. வேண்டாம், அந்த டாக்டரை நான் நேர்ல போய் பாக்குறேன். என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்ப வியாதி எனக்கு தான் போல இருக்கு. அந்த டாக்டருடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுங்க, நான் போய் பாக்குறேன். இப்போ உனக்கு என்ன, நான் சொன்னதில் நம்பிக்கை இல்லையா? இல்ல, என்கிட்ட இந்த அளவுக்கு கொடூரமா நடந்ததுக்கு அப்புறமும் கூட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன டாக்டரை நான் நேர்ல போய் பார்க்கணும். இங்க பாரு பாலா, நீ மறுபடியும் பிரச்சனை பண்ணாத. அது உன்னை கோபப்பட வைக்கிறதுக்காக நான் சொன்னதையெல்லாம் டாக்டர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு? நீ வா, நாம கொஞ்சம் உட்காந்து பேசலாம். உனக்கு என்னன்னு சொல்லணும்னு தோணுதோ சொல்லு. ஆனா நீ என் கூட வந்தே ஆகணும். ஒரு மாசத்துல நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது போய் சொல்லி ஏமாத்தி என்னை கூட்டிட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்குலாம் மிதிச்சு கொள்றதுக்கும் சிகரெட் வச்சு சூடு வைக்கிறதுக்கும் காரை துப்புறதுக்கும் இனிமே நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட நல்லது நான் செத்து ஒழியறதுதான். நான் ஒரு 4 தடவை ஏறி இறங்கினா ஸ்கூல்ல இருந்து உன்னை தூக்கிடுவாங்க. அப்புறம் நீ இங்க தங்கி இருக்க பாரு, இங்க இருந்து உன்னை துரத்துறதுக்கு எனக்கு ஒரு நாள் போதும். என்ன அவாய்ட் பண்ணிட்டு ஸ்கூல்ல இருக்கிற சாருங்களோட ஹோட்டல்லையும் ரெசார்ட்லயும் சுத்திட்டு இருக்கலான்னு நீ கனவு காணாத. ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பல பொண்ணுங்க என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நில்லடி. என்னை ஏமாத்திட்டு நீ நிம்மதியா வாழலான்னு மட்டும் நினைக்காத. உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். உன்னை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன்டி. நல்லா யோசிச்சு முடிவிடு. நீ என் பொண்டாட்டியா வாழ போறியா இல்ல ஊருக்குள்ள அவமானப்பட்டு வாழ போறியான்னு யோசிச்சு முடிவிடு. பாலாவோட இடத்துல நான் இருந்திருந்தா இந்நேரம் செத்துருப்பேன். ஹலோ, சொல்றதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிட்டியா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடி. பாலா இடத்துல நான் இருந்திருந்தா அந்த வேணுவை கொலை பண்ணிருப்பேன். வெளியிருந்து பேசுறது ஈஸி அஜிதா, ஆனா நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருமே வீக் ஆயிடுவோம். எனக்கு எந்த வீக்னஸும் இல்ல. நான் போய் அந்த வேணுகோபாலை பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்குமா? அவனுக்கு 4 அறை விடணும்னு என் கை அப்படியே துடிக்குது. அதுவும் பாலா கண்ணு முன்னாடியே நடக்கணும். அவர் போயிட்டாரா? அவன் என்னதான் சொல்றான்? மிரட்டுறாரு. அவர் கூட போகலன்னா நிம்மதியா வாழ விட மாட்டேன்னு மிரட்டுறாரு. பாலா, உனக்கு தைரியம் இருந்தா இன்னைக்கு ராத்திரியே அவன் கதையை முடிச்சிடலாம். ஆமா, அடிச்சு அவன் கையை காலை உடைச்சிடலாம். அதுக்கான ஆளை நாம ஏற்பாடு பண்ணலாம். இங்க பாரு அஜிதா, தேவையில்லாத பிரச்சனை இருக்கு. இவ சொல்றத வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு கொடூர மிருகம். யாருக்குமே அடங்காத அட்டகாசம் பண்ற வெறி பிடிச்ச மிருகம். அந்த மாதிரி பண்ற ஒருத்தனை எந்திரிச்சு நடக்கவே முடியாத அளவுக்கு பண்ணணும். அதை விட நல்லது அந்த மிருகத்துக்கு முன்னாடி போய் நிக்காம இருக்கிறது தானே. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒதுங்கி போவ? எந்த நேரத்திலையும் அவன் உன்னை அட்டாக் பண்ணிடுவானோன்ற பயத்துல எப்படி பாலா வாழுவ? நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். வேலை செய்யற இடத்துலயும் தங்குற இடத்துலயும் ஒருத்தன் தொல்லை பண்றான்னு சொல்லிடலாம். மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. அப்படி தொந்தரவு பண்றது இவ புருஷன் தான் தெரிஞ்சா அவங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. புருஷன் பொண்டாடிக்கு நடுவில் இருக்கிற சண்டைய ஏதாவது ஒரு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போய் முடிச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இதான் நடக்கும். அப்படின்னா கோர்ட்டு மூலமா மூவ் பண்ணலாமா? எதுக்கு புருஷன்ற பேர்ல இப்படி ஒருத்தன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் தானடி ஆச்சு, அதுக்குள்ள டிவோர்ஸா?
கல்யாணம் ஆன அடுத்த நாளே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண சரித்திரம் நம்ம நாட்டுல இருக்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் அதை பத்தி யோசிக்காத. ஒருவேளை வேணுவோட இந்த பிஹேவியர்ல மாற்றம் ஏற்பட்டா இவ பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடைசி ஆயுதமா தான் டிவோர்ஸை பயன்படுத்தணும். அத முதல்ல செஞ்சோன்னா அவ எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா வாழ முடியும். இங்க பாரு அஜிதா, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்ன சொல்லி அவளை கன்ஃபியூஸ் பண்ணாத. கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். இங்க பாரு பாலா, உன் புருஷனோட மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு வாழ போறியா? ஆனா 24 மணி நேரமும் அவ கூட சேர்ந்து வாழற எனக்கு தான் தெரியும். மனரீதியா அவளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவ அதை அனுபவிச்சுட்டு இருக்கா. மாமனார் கொடுத்த காரை யூஸ் பண்ணலாம், ஆனா அவருடைய பிசினஸ் மட்டும் இவர் பாத்துக்க மாட்டாராம். புருஷனோ அண்ணாவோ அப்பாவோ தம்பியோ யாரா வேணா இருக்கட்டும், அவங்க ஸ்கூலுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்காக வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? அவங்களை எரிச்சு பஸ்மம் ஆக்கிட்டு தான் மோர்ல கலந்து குடிக்கணும். என்னோட வயித்துல அந்த அளவோட இதை நீ ஏத்துக்கோ பாலா. ரொம்ப உயரமான பகுதியில கொண்டு போய் அவளை நிக்க வச்சுட்டு வேணு அவளோட வயித்துல ஓங்கி மிதிச்சிட்டா. ரொம்ப பெரிய சத்தத்தோட பாலா கீழே விழுந்துட்டா. கருவறைய ஒரு முறை கசாப்பு கடையா மாத்திட்டா அதுக்கப்புறம் அங்க குழந்தைங்க வரவே பயப்படும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.